சத்தியமான கொண்டு சுத்து போயிருக்கா என்னடா நானு ஏய் உன்னை கோவம் வந்துச்சா ஒரே மாதிரி அப்படியே யானை மாதிரி மெச்சு போட்டு விட சாணி வந்து மேலே ஒரு சுத்து பண்ண எங்க போடா யானை மாதிரியா மெச்சு போடு அப்படியே சாணி எல்லாம் வந்துடும் உனக்கு மண்ணாளிங்க உனக்கு பேராஞ்சிருவாங்க உன்னை அதான் டோட்டல் மை பிரதர்ஸ் ஆராஞ்சே போக மாட்டேன் நீ ஏய் சொந்த ஊர் அப்படியே ஏய் சொந்த ஊர் ஒண்ணுதான் மேரிப்பாங்க ஆட்சி அடிச்சாலே முடி போட்டு பார்க்கலாம் ஆமாடா சாயலாம் ஏய் பன்னாட்டுல தளபதி கவுன்சிலர் நடந்துற என்ன வேலை நாட்டு வேலை சந்திக்க வேண்டும் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படும் சலுகைகள் வீடு வீடாக ஏற்க செல்ல பார்க்க வேண்டிய வேலை ஆமாங்க அத பாடுறான்னா அப்படி ஆமா நான் ஆம மாதிரி வந்துங்கிறேன் எருமாடு மாதிரி பண்ணி மாதிரி போயிட்டு சாவ போறடி வாய்ப்பில்லை ரசா டோட்டல் டீம் க்ளோஸ் பண்ணி தான் ஐ அம் கோயிங் அப்படின்னா டோட்டல் டீம் இங்கிலீஷ் பேசாத எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் பிளாடி ஃபூல் யார வந்து பிளாடி ஃபூல்ன்றா பிளாடி ஃபூல் நான்சென்ஸ் இடியட் ஏய் ஐயா சொல்றா ஐயா எங்க வீட்ல நடக்கிற ஒரு சமகடம் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சைலண்ட் ஏய் சொல்றா எங்க அப்பாவும் எங்க அம்மா ஒரு வாரமா ஊர் ஊரா தின்னுங்கறாங்க உங்க அப்பா அம்மா எதுக்குடா ஊர் ஊரா திரிறாங்க போய் திரிறாங்க எனக்கு பொண்ணு பார்த்தா ஊர் ஊரா தின்னுங்கறாங்க யாருக்கு எதுக்கு குடுதோ ஆமாப்பா மச்சான் என்னோட அழகு இருக்கும் ஐயா என்னோட நிறத்திற்கும் நான் ஒரு கேக்குறேன் சொல்ல ஆமா என்னடா ஏய் இந்த பையா இந்த பக்கம் அப்பா அம்மா ஒரு குழந்தை பெத்துட்டாங்கன்னா தகுந்த வயசுல மேரேஜ் பண்ணுவாங்க ஆமா அதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணியாடா பையா தூ மாடி ஏய் ஏன் பேருக்கு என்ன உனக்கு கல்யாணமா உனக்கு தெரியாதுமா ஐ அம் மேரேஜ் ஆமா அஜால் குஜால் தான் ஐயா இதே கிராமத்துல பக்கத்து கிராமத்துல சுத்துப்பட்டு கிராமத்துல என்னோட அழகிற்கும் என்னோட நிறத்திற்கும் என் கண் பார்வைக்கும் ஒண்ணு கிடைக்கல ஏன்னா கொஞ்ச நேரம் நீ கால் எங்க இருக்குல்ல கால் இருக்கிறது தான் இங்க கீழே உன கையெடுத்து கும்பிடுறேன் ஏய் மேடி வந்து 3 வாரத்தை பேசிருக்கற ஏன் 1500 ரூபாய் சம்பளம் குடுறேன் பிளாக்ல எல்லாம் கோட் வாங்கி 200 ரூபாய் கொடுத்து ஒரு கோட் வாங்கி குடுறேன் ஏய் 100 ரூபாய் டிபன் காசு வரும் அதை வாங்கி குடுறேன் மேடிக்கு வந்து 3 வாரத்தை பேசினேன் எனக்கு கல்யாணம் மேரேஜ் ஏய் என்னுடைய அழகிற்கும் என்னுடைய நிறத்திற்கும் இந்த கிராமத்துல 8 பட்டி கிராமத்துல பொண்ணே கிடைக்கல ஊர்ல எனக்கு பொண்ணு கிடைக்கல ஆனா நிறம் ஏத்துக்கிறேன் கலர் ஏத்துக்கிறேன் எடுங்க மூணாவது ஒண்ணு சொல்ல பாத்தியா நான் சொன்னேன் என் கண் பார்வை ஆமா என்ன பாருன்னா மிதிகாங்க பாக்குறேன் என்ன பாருன்னா டோட்டல் பிரதேசம் பாக்குறேன் இது 1.5 கண்ணுக்கு இந்த 8 பண்ண பொண்ணு கிடைக்கல மெட்டுவா கண்ணை பத்தி பேசாத குத்தப்பியா எப்படிங்கிறமா காட்டு பண்ணி மறிக்கிறோம் எனக்கு ரொம்ப கோர பசியாகுது சுட்டு துண்டுருவேன் ஒன்னும் சொல்லி சொல்லிட்டாவல ரொம்ப தொழில்பா பண்ணி பார்த்தாங்க ரொம்ப தொழில் இந்த மலேசியா அதோட லாங்கு சிங்கப்பூர் அதோட லாங்கு வெளிநாட்டுக்கு துபாய் தங்க விலை கம்மியா இருக்க துபாய் அதோட லாங்கு நம்ம இந்திய நாட்டு பக்கத்துல இருக்கட பாகிஸ்தான் எப்பா பாகிஸ்தானுக்கு அது இருக்காதடா பாவிங்க அங்கதான் குண்டு போடுறாங்களா போய் சேரடா பையா அங்க குண்டு போடுறாங்க தமிழ்நாட்டுல போறதுக்கு நீ எதனா குண்டு வச்சுங்கிறியா பாடுறாந்தி பாத்தி பக்கிட்ட அண்ணு குண்டு பவரபுல்லா இருக்குது வாணுமா டேய் உன் குண்டு வாடா அது ஈடு நாஸ்திமாக்குதுடாப்பா அமர்ந்து குண்டுக்குது அது வெடிக்குமா வெடிக்காது அணு குண்டு விட புல்லட் பயங்கர பாஸ் வேணுமா சத்தியமா அணுகுண்டே தேவையில்லை அவ்வளவுதான் நல்லா இருந்தா நல்லா பாத்துங்கப்பா இவரு மேல அந்த டேபிள் மேல ஏறி சீனை வத்துங்கிறாரு கீழே நின்று கத்தி ஏடுனாரு நான் கீழே கத்தி இப்படி எடுத்து சத்தியமா பாத்துட்டு இன்னிலிருந்து 7
3 நாளைக்கு ஒரு தூக்கமே கிடையாது, தூக்கமே வராது. ஏய் தூக்கம் வராது, மெடிசின் வேணுமா? கிணவு வந்தா கூட இந்த கிணவு தானே வச்சிருப்பாங்க. பாத்தியா? டேய் உன் உறக்கத்துல வந்திருக்கிறேன் பாத்தி. ரொம்ப தொழில் போய் பொண்ணு பார்த்தா சொன்னேன். ஊர் சொன்னாங்க, அந்த ஊர் பேட்டா வரல. நான் 5 மணி வரைக்கும் டைம் இருக்கு, யோசனை பண்ணி சொல்லு. என்ன ஊர் தெரியுமா? சைலன். என்ன ஊர்ல பொண்ணு பார்த்தாங்க தெரியுமா? கேயு குஜி மதுராங்க. ஊர் பேரா? கருங்குழி மதுராந்தகம் ஊர் பேர். அதான் கேயு கருங்குழி. எனக்கு காவல்ல கேயு எப்படியே போனா தோத்துவாங்க. அங்க பொண்ணு பார்த்தாங்க. அதே பையா இதான் பொண்ணு கட்டா தாலினாங்க. சொல்லி கட் பண்ணுடா. சொல்லி கட் பண்ணி தாலி கட்டணும். தாலி கட்டி 1 மணி நேரம் இல்ல. 30 40 கல்யாணம் ஆயிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு 30 பேர் வரணும். கடைங்க வாங்கிக்கிறீங்களா? லூசாமியா வேணாம். உன்ன மாதிரி லூசா கடை வாங்குறதுக்கு நானா? சத்தியமா கடை வாங்குறது பழக்கம் எனக்கு கிடையாது. அப்படியே வாங்கினால கொடுக்குற பழக்கம் எனக்கு கிடையாது. அப்ப காசு கொடுத்தா 3 நாள்மா காசு கொடுத்தா பெருமா விழாவரன்னு கேட்டேன். தம்பி நீ படிக்க படிக்கணும். வெளிநாட்டுல வேலை கட்டிக்கிறது வாடான்னு கூப்பிடுறாங்க. பெரிய வேலை. என்ன வேலை? சாராய வைக்கிறது. அதுவா கேக்குற பாரு. மிலிட்டரியில வேலை கட்டி போச்சு. உன என்னவோ நினைச்சுனா புரியா? உன் தோரி கண்ணுக்கு இந்திய ராணுவத்திலே வேலை கட்டி சொல்லலாம். வேலைக்கு போலாம் வாடான்னு கூப்பிடுறாங்க. போக முடியுமா? இந்த காலத்துல கவர்மெண்ட் வேலை கட்டி கஷ்டமா இருக்கு. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மிலிட்டரி. நீ ஆட்டத்துக்கு வேணாம், வேலைக்கு போ. நீ ஆட்டத்துக்கு வேலைக்கு போ. போட வேலைக்கு போனா மிலிட்டரி தாலி கட்டி 1 மணி நேரம் வேலைக்கு கூப்பிட்டா போக முடியுமா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். ஐயா ஒரு நாள் இன்று இரவு மட்டும் இருங்க, நைட்டுக்கு முதல்ல முடிச்சிடுறேன். மறுநாள் வேலைக்கு வரணும்னு சொன்னேன். என்னடா சொன்னாங்க? அவங்க ஒத்துக்கவே இல்லை. வேலை வேணா இப்பே வா, வேணா விட்டு நான் வேற ஆளிட்டு மறந்துறாங்க. 1 மணி நேரம் யோசனை பண்ணி பார்த்தேன். கொண்டாட்டி இன்னைக்கெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். நாளை மறுநாள் கூட பார்க்கலாம். வேலை பார்க்க முடியுமா? முடியுமா? மிலிட்டரி வேலை கவர்மெண்ட் வேலையே. ஐயோ சென்ட்ரல் கவர்மெண்ட் மெமோ அனுப்பிச்சாங்கன்னா உடனே போயிடணும். அவங்க சொல்லு கட்டுப்பட்டு வேலை கிளம்பிட்டேச்சுமா. போனோம் தான். 1 வருஷம் 2 3 4 5 வருஷம் ஆகி போச்சு. என்ன வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னு பார்த்தா அனுப்பின பாடு. என்ன வேலைக்கு அனுப்புன்ற பாடு 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 அதான் பாடு. என்ன வேலைக்கு அனுப்புன பாடுல பாடு பாடு அதான் பாடு. சதா அங்க போயிட்டு எஜிமா போனோம் 5 வருஷம் போச்சா அனுப்பவே இல்லை. எஜிமா நாங்க ஏக்கமாக்குறேன். யாரு மேல? ஏன் முண்டாட்டி மேல? ஐயோ என்ன தாலி கட்டணும் ஒண்ணு முதல்ல முடிக்கலையே. அங்க ஏக்கமாக்குறேன். ஏன் முண்டாட்டி இங்க ஏக்கமாக்குறா? அது பொண்ணு இல்ல. உன் மனைவி இங்க ஏக்கமா சொன்னியே. இந்த பெரிய உருவத்து உங்க மேல ஏக்கமா இருக்கா? என் மேல ஏக்கமாக்குறா. தாலி கட்டு போனாரு உன்ன முதல்ல முடிக்கலையே இங்க ஏக்கமாக்குறா. நான் அங்க ஏக்கமாக்குறேன். இதே மாதிரி இருக்க சொல்ல எதிர்விட்ட நாராயண சாமி என் வீட்டுக்கு வந்து போயிடுங்க. நீ இல்லாத நேரத்துல எதிர்விட்டு நாராயண சாமியான வீட்டுக்கு வந்தான். லூசா மென்டலா? அவன் ஏன் வரான் எதுக்கு வரான்னு எனக்கு தெரியல. நான் அங்க இருக்கிறேன். என்ன நடக்குது எனக்கு தெரியுமா? ஒரு வாரமா எதிர்விட்டு நாராயண சாமி வந்து இத பக்கத்தோட கோயில் சாமி உசாரா தனியார் சொல்லி முன்னாடி போய் நடிச்சுக்கிறான். அவனுக்கு எவ்வளவு கொலகரி பழகுது. உன்னுடைய கணவர் போய் 5 வருஷம் ஆகுது. நாராயணசாமி வந்து போனாங்க. உன்னுடைய கணவர் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கோயில் போய் நடிச்சுக்கிறான். அதுக்கு என் மொண்டாட்டி சொன்னா பாரு. மொண்டாட்டி யாரா? மூஞ்சல் லட்சுமி சொன்னான். என் மொண்டாட்டி யாரு? உயிர் காத்த ஒத்துமை சத்தியமா பத்திர தெய்வம். உன்னுடைய மனைவி டோரி கண்ணி பெண் குலத்தின் பொன் விளக்கு மாதர் குல மணி விளக்கு. இந்த கிராமத்துல இந்த டோரி கண்ணை தவிர எந்த ஒரு இளைஞரும் பார்க்காத மங்கை சிரிப்பு பாராதுக்கு பத்தினி வாயிலா பூச்சி ஒரே ஒரு வார்த்தை மூஞ்ச லட்சமா சொன்னா போறியா? இதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. நீ கூட 4 நாளைக்கு இங்க வந்து போயா?
என்ன கொஞ்சம் தண்ணி குடிச்சு சரி அதே மாதிரி சாஞ்சுக்கிற அப்படியே நான் வாட்டமா சரி இந்த லைட் ஆஃப் பண்ணுவேன் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது சாமி கோன் சாமி வந்து போய்ங்கிறாப்ளுக்குது இது எனக்கு தெரியாது நான் வெளிநாட்டுல இருக்கிறேன் உனக்கு என்ன தெரியும் ஒரு நாள் மட்டும் மேல அதிகாரி கூப்பிட்டாங்க எல்லாருமே கூப்பிட்டாங்க இங்கே கேம்ப் போட போறோம் 4 நாள் லீவ் இருக்குது யாராவது வீட்டுக்கு போனோமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க ஆத்தாடே உம்மாடே ஒரு ஆர்வம் 1 கோடி லாட்ரி எடுத்து மாதிரி போச்சு முதல் நம்ம முதல்ல முடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அங்கதான் கிளம்பி வந்தேங்கிறேன் இங்க முடிச்சுக்கிறாங்க கிளம்பி வந்துட்டு பொய்தாட 7 மணிக்கு நாராயணசாமி என் வீட்டு வந்து கத்துக்கிறான் அவன் கொடுத்து வச்சுவன் அவன் வந்து என்ன பண்ணான் ஏது பண்ணான்னு எனக்கு தெரியாது அவன் வந்து 1/2 மணி நேரம் பத்து அதே டைம்ல கோல் சம்பை அசிங்கமா போடும்போதுன்னு சொல்லிட்டு திபுதிபுன்னு யாரும் ஆளு வந்துட்டாங்க சொல்லிட்டு அந்த நாராயணசாமி இட்டு போய் பண்ணமலை ஒழிக்க வச்சிட்டா மேல பண்ணமலை கோல்சாமி வந்த மாதிரி அவன் வந்து என்ன பண்ணான் ஏது பண்ணான் இங்க என்ன நடக்குது எனக்கு தெரியுமா தெரியும் அவன் வந்து 1/2 மணி நேரம் பத்து நான் போய் ஏன் முன்னாடி என்னடா இது ஒரு நாளைக்கு மாமலா 2 பேர் தான் வருவாங்க 3வது ஆள் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்து வெளியே வந்தா பாரு திபுதிபுன்னு அந்த கோல்சாமி கத்தல் ஒழிக்க வச்சிட்டா அது சதத்துல கத்தல் வெளியே வந்தா பாரு துணி ஒரு வேஷமா தலை ஒரு வேஷமா வந்துங்கிறாய் அம்மாண்டாச்சி வந்து என்ன கேட்டா ஏங்க நீங்களே வந்துட்டீங்க சரி வந்தது வந்துட்டீங்க ஒரு போன் பண்ணிட்டு வரக்கூடாதா ஒரு லெட்டர் போட்டு வரக்கூடாதா ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டா அதுக்கு நான் சொன்னமா உண்மையிலே ஏண்டி திடீர்னு வந்து கேட்கறிய நான் ஆடி வந்தேன் நான் வணங்குற குலதெய்வத்தை நினைச்சு சொன்னேன் திடீர்னு வந்து கேட்கறிய நான் ஆடி வந்தேன் மேல இருக்கிற நாராயணசாமி கண்ணை தந்தா நான் வந்தேன் நம்ம கடவுள் நினைச்சு நான் சொன்னேன் பண்ணமல ஒண்ணீங்க கம்யூனிட்டி நாராயணசாமி கம்யூனிட்டி கூடதா கீ இறங்கி வந்து ஏண்டா அருகட்ட கம்யூனிட்டி மேல இருக்கிற நாராயணசாமி ஊன் கண்ணுக்கு சேர்த்து சமைக்கிற கோல் சமைக்க அந்த கம்யூனிட்டி வந்து இந்த கம்யூனிட்டி காட்டு கொடுத்தான் என் விட்டு இந்த 3 பேரா வெளியே வராங்க என் முன்னாடி 4 கொடுத்தேன் மைக சிக்கையில விழுந்துட்டாங்க அங்க ஒருத்தன் நிக்கிறாங்க நாராயணசாமி கோல் சாமி ஒட்டு கட்டி எடுத்துன்னு போய் அடிக்கலான்னு ஓடினேன் ஆளுக்கு முன்னாடி எம்மனை தள்ளி விட்டு நாளைக்கு நீ குத்தாவா 450 கூட இதெல்லாம் உண்மை நினைச்சீங்க சாப்பிட்டு வந்து கொட்டா பின்னாடி பார்த்து தூங்கி மொத்தம் கிணவா இருக்குது இல்ல தெரியாமதான் கேக்குறேன் நான் தான் ஒரு புறம்போக்கு சொல்றேன்னு வச்சுக்கோ நீ ஒரு பாலிஸ் கேட்டீங்க மஞ்சள் கலர் நல்லா பாரு பச்சையில போடுங்க நல்லா பாரு அது கிடையாது மஞ்சள் கலர் இது ஓனி போட்டுங்க மஞ்சள் கலரு கருப்பு டீஷர்ட் இது பேண்ட் போட்டுங்க பேண்ட் தாமதம் என்றார் மனசு நல்லதான் இன்னொரு மாதிரி நீ மாதிரி சத்தியமா சிரிக்காத நாட்டையே சுற்றி பார்த்து இருப்பது ஒரே ஒரு விதி